A sum of rupees 1600 gives a simple interest of rupees 252 in 2 years and 4 months. The rate of interest per annum is ரூபாய் 1600க்கு 2 வருடங்கள் 4 மாதங்களில் கிடைக்கும் தனி வட்டி ரூபாய் 252 எனில் ஆண்டு வட்டி வீதம் எவ்வளவு? ஆண்டு வட்டி வீதம் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆண்டு வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க. ஆண்டு வட்டி வீதம் அப்படிங்கும் போது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 1600க்குன்னா இதுதான் அசல். இதுதான் என்னது? அசல். இதுதான் அசல். இப்ப 2 வருடம் 4 மாதங்கள் அப்படிங்கிறது n. இதுல கிடைக்கும் தனி வட்டி அப்ப இது SI. அப்ப வட்டி வீதம் எவ்வளவு? வட்டி வீதம் R வந்து எவ்வளவு கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, இப்ப வட்டி தனி வட்டியோட ஃபார்முலா SI = PNR/100. இதுல நம்ம பார்த்துருக்கோம் P வந்து 1600. N பார்த்தீங்கன்னா 2 வருடங்கள் 4 மாதங்களில். வருடங்கள்ல தான் நம்ம மாற்றணும். இங்க வருடங்கள் மட்டும் கொடுக்கல, மாதங்களும் கொடுத்துருக்காங்க. அப்ப 2 வருடத்துக்கு 2 போட்டாச்சு. மாதங்கள் மொத்த மாதங்கள் 12. அப்ப இந்த மாதத்தை மட்டும் 12ஆல வகுக்கணும். அப்ப 4/12. இதை கேன்சல் பண்ணா 1 இது 3. அப்ப 2 1/3. இதை வந்து நம்ம மாற்றணும். 2 × 3 6. அப்ப 6 + 1 7. அப்ப 7/3. அப்ப R = நம்ம கண்டுபிடிக்கணும். N வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 7/3 கண்டுபிடிச்சாச்சு. R கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா SI வந்து 252 நம்ம கொஸ்டின்ல பார்த்தோம். இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். SI வந்து 252 = P பார்த்தீங்கன்னா 1600 இன்ட்டு N பார்த்தீங்கன்னா 7/3 இன்ட்டு 6/100 வந்து நம்ம இதுக்கு மட்டும் 100 போட்டுட்டோம். இப்போ இந்த 2 0 கேன்சல் ஆயிடுது. ஆன பிறகு இதை வந்து 2ஆல் வந்து டிவைட் பண்ணுறோம். இது 8 தாட்டி, இது பார்த்தீங்கன்னா 1 தாட்டி, இங்கே 2 4 மீதி 1 6. அப்போ 126 வருது. திரும்பவும் என்ன பண்ணுறோன்னா 2ஆல் வகுக்கும் போது இது 4 தாட்டி, இது 6 3 தாட்டி. அப்போ இங்கே 63 = 4 இன்ட்டு 7/3 இன்ட்டு 6. இப்போ இதை வந்து 7ஆல் வகுக்கும் போது இது 1 தாட்டி, இது வந்து 9 தாட்டி. அப்புறம் 9 = 4/3 = 6. இது வந்து இப்படி போகும்போது இது வகுத்தல்ல ஃப்ராக்ஷனில் இருக்கிறது, பின்னத்தில் இருக்கும்போது இப்படி போகும்போது இது தலைகீழாக போகும். அப்போ 9 × 3/4. அப்போ 9 3s are 27/4. இதுதான் ஆரோட சதவீதம். இப்போ இது வந்து நாம் இது பாருங்கள், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. தமிழில் தெரியல, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. இதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கலப்பு பின்னமாக மாற்றணும். அப்போ 27/4 அப்படிங்கும் போது இப்போ 4ஆல் வகுக்கும் போது இது 6 4 24 மீதி 3. இப்போ கண்டிப்பாக டிவைடில் இருக்கிறது கீழே தான் போடணும். இப்போ ஹோல் நம்ம எதால் வகுக்கிறோமோ அதை வந்து சைடில் போட்டுக்கிட்டு ஆல்ரெடி வந்து ரிமைனிங் இருக்கிறது மட்டும் இது வந்து சைடில் போட்டுக்கிட்டு வகுக்கிறது எப்பயுமே கீழே போட்டுட்டு ரிமைனிங் எப்பயுமே இங்கே மேலே போடணும். இதுதான் சதவீதம். நன்றி.